This video is sponsored by பார்த்தீங்கன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தென் அதே மாதிரி ஸ்டூடெண்ட், ஹோம் மேக்கர்ஸ், அதுக்கப்புறம் ஜாப் சீக்கர்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா பீப்புளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் பார்த்தீங்கன்னா கிடைக்குது. உங்களோட ஃப்ரீ டைமை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி குறிப்பிட்ட நேரங்கள் எதுவுமே இல்லாத உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுங்க. இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளையும் விற்க தேவையில்லை, யாரையும் ஜாயின் பண்ணவும் தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு சிம்பிள் டாஸ்கா ஒரு கண்டென்ட்டை ஷேர் அண்ட் பப்ளிஷ் மட்டும் பண்ணுங்க. தென் அதே மாதிரி உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆல்ரெடி எலிஜிபிள் ஆயிட்டீங்க. ஏர்ன் டெய்லி இன்கம் வித் இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ். ஸோ டே ஒன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனை 99410416 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி இந்த ஜாபுடைய ஃபுல் டீட்டெயில பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்டா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரீசெண்டாக வந்து தமிழ் டப்பிங்ல வெளியான ஒரு 3 படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் வந்துட்டு 2024ல் ஒரு சர்வைத்தலர் படமாக எடுக்கப்பட்ட டேஞ்சரஸ் வாட்டர்ஸ் அப்படின்ற படம். இந்த படம் வந்து லைன்கட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. சரி, கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல நம்ம ஹீரோனான ரோஸ் வந்து இவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் கூட ஒரு வெக்கேஷன் மாதிரி போட் எடுத்துக்கிட்டு இவங்க 3 பேருமே கடலுக்குள்ள போறாங்க. ஒரு சில நாட்களை வந்துட்டு ரொம்ப ஜாலியா போகுது. ஒரு கட்டத்துல திடீர்னு யாருன்னே தெரியாத ஒரு நபர் வந்து நம்ம ஹீரோனுடைய அம்மாவை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சர்வை பண்றதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, உண்மையிலே இவங்க கூட வந்த அந்த நபர் யாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2023ல ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட பிளட் ஃபார் டஸ்ட் அப்படின்ற படம். இந்த படமுமே லைன்கட் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. சரி, கதை என்ன அப்படின்னா படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட பேர்ல வந்துட்டு நிறைய வகையான லோன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ அதை எப்படியாவது கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல இவர் செஞ்சுன்ற வேலையுமே இவர் விட்டு போயிடுது. கரெக்டா அந்த டைம் பார்த்து இவர் ஃப்ரெண்டு கூட ஒரு ட்ரக் மாஃபியா கேங் கூட இவர் பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கும் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஃபைனலா பார்க்க போற படம் வந்துட்டு ஒரு ஏலியன் சைஃபு த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட எலிவேஷன் அப்படின்ற படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்துல நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலா இவங்க வாழ்ந்துட்டு இருக்க பூமியில ஒரு வித்தியாசமான கிரீச்சர் ஒன்று இருக்கு. அதாவது 8000 அடிக்கு மேல அந்த கிரீச்சர் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இவங்க எல்லாருமே மலைக்கு மேல ஒரு பாதுகாப்பான பகுதியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன்ல ஒரு இடத்துல நம்ம ஹீரோவுடைய பையனுக்கு ஒரு சில மெடிக்கல் சம்பந்தமான பொருட்கள் தேவைப்படுது. ஸோ ஒரு 3 பேர் கொண்ட குழுவா நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் 2 பொண்ணுங்க அதை தேடி கீழே இறங்கி போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியா நம்ம ஹீரோடைய பையனுக்கு அந்த மெடிக்கல் கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு.